Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸாம் எப்போது நடைபெறும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கொஷினாக இருக்குது. ஓகேங்களா, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டுகிட்டு இருக்காங்க. அதற்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஓகேங்களா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேள்விக்கான பதில் கண்டிப்பாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டிஜிட்டல் அல்லது பயோமெட்ரிக் முறையில் தான் ஃபிசிக்கல் நடக்குமான்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் முறையில் தான் ஃபிசிக்கல் நடக்க போகுது. விசில் முறையில் ஃபிசிக்கல் நடக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா, ரூல்ஸ் வந்து மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா துணைநிலை ஆளுநர் அவர்கள். ஓகேங்களா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரீஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. இன்னமும் வெளியிடலை. ஓகேங்களா, இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் அல்லது பயோமெட்ரிக் முறை வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லியிருந்தாங்க ஃபிசிக்கல் எக்ஸாமில். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிப்பு வந்து பார்த்திங்கன்னா வரணும். ஓகேங்களா, பாண்டிச்சேரியில் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருந்து தான் கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயோ எப்படியோ அது அவங்க எப்படியோ ரெடி பண்ணுறாங்களோ. ஓகேங்களா, அவங்க பாண்டிச்சேரிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா, அதற்கு வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியிலேருந்து ஒரு டீமுக்கிட்ட பேசியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரிக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்கல் எக்ஸாமு நடக்க ஸ்டார்ட் ஆகும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போது புதுச்சேரிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆஃப்டர்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, தீபாவளியும் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துடுவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹால் டிக்கெட்லாம் வெளியிட ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா, அதனால் மேக்ஸிமம் 1 வீக் அல்லது இன்னும் 2 வாரத்துக்குள்ளார நம்மளுக்கு ஃபிசிக்கல் எப்போதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அதற்காக ரீஷெடியூல் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. கூடிய விரைவில் அந்த ஷெடியூல் ரெடி பண்ணிவிட்டு நம்மளுக்கு எப்போது எக்ஸாம் சொல்லிட்டு ஹால் டிக்கெட் விட்டுடுவாங்க. ஹால் டிக்கெட் விடாததுக்கு காரணம் இதுதான். ஓகேங்களா, அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரிக்கு வந்ததுன்னா உடனே நம்மளுக்கு ஹால் டிக்கெட்டு ரெடி பண்ணி விட்டுடுவாங்க. உங்களுக்கு டவுட்டு எல்லாமே கிளியர் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எதனா டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நிறைய பேர் வீடியோவை போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ பதிவு. ஓகேங்களா, அதனால் ஃபிசிக்கல்லாம் நடக்காதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் நம்பாதீங்க. ஃபிசிக்கல் கண்டிப்பாக நடக்கும், எக்ஸாமும் கண்டிப்பாக நடக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.